கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். இன்றைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, ஜன்மாஷ்டமி என்ற வடமொழியில் இதை சொல்வார்கள். அவதாரங்களில் நிறைவான அவதாரம் என்று இதனை போற்றுவார்கள் வைணவ பெருமக்களும் உலகத்தாரும். மீனாமை கோலநடு நரசிங்கமாகி நிலம் விறகால் அளந்த குரலா அப்படின்னு 10 அவதாரங்களை வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்வார். முதல் அவதாரம் மச்சாவதாரம், பிறகு ஆமை அந்த அவதாரம், அடுத்தது நிலத்தில் இருக்கக்கூடிய வராக அவதாரம், பிறகு பாதி மனிதன் பாதி மிருகம் நரசிம்ம அவதாரம், பிறகு குள்ள வடிவிலே வந்த வாமன அவதாரம், பிறகு பரசுராம அவதாரம், பிறகு ராம அவதாரம், பிறகு தான் பலதேவன் கிருஷ்ணன் 2 பேரும் சேர்ந்து பிறக்கிற அவதாரம். இனி எடுக்க வேண்டிய அவதாரம் 10வது அவதாரம் கல்கி அவதாரம்பாங்க. இதில் அஷ்டமி நவமியில் சில காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அஷ்டமி என்பது 8ஆம் நாள், நவமி என்பது 9ஆம் நாள். ஆனால் இந்த 2 நாட்களை தேர்ந்தெடுத்து தான் திருமால் பூமியில் தோன்றியிருக்கிறார். அதாவது கிருஷ்ணன் பிறந்தது தேய்பிறை அஷ்டமியில், வளர்பிறை அது சுக்லபட்சம்னு சொல்லுவோம், தேய்பிறை கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவோம். கிருஷ் என்றாலே கருப்புன்னு அர்த்தம். இந்த கண்ணன் இந்த அஷ்டமியை தேர்ந்தெடுத்து பிறக்கிறார். ராமன் நவமியை தேர்ந்தெடுத்து பிறக்கிறார். அவர் அறையிலே பிறக்கிறார், இவர் சிறையிலே பிறக்கிறார். 2 அவதாரத்துக்கான வேறுபாடு. அவர் ஓரியில் ஓர்வில் ஓர் சொல் என்று இருந்தார். ஆனால் இவர் கோபியாஸ்திரிகளுடன் இவருடைய அந்த லீலைகளெல்லாம் கிருஷ்ணலீலா என்று புகழப்படும். பாரத போர் நிகழ்வதற்கு காரணமே கண்ணபரமாத்மா தான் என்று சகாதேவனுடைய வார்த்தையிலே சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். நீ ஏன் பூமியில் பிறந்த அப்படிங்கிறதுக்கே காரணம் சொல்லவா அப்படின்னு சகாதேவன் கேட்குறான். நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க பிரிந்தாய் புயல் வண்ணா, கோபாலா கோவிந்தா போரேரே நீ என்று மாபாரதம் தீர்க்க மத்தார்கள் வல்லாரோ அப்படின்னு சொல்கிறான். அப்படி பூமியில் தோன்றுகின்ற போதே எப்படி தோன்றினார்? இவருடைய வரலாறு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இருக்கும். மதுரா, வடநாட்டில் ஒரு மதுரா இருக்குது. நம்முடைய மதுரை தென் மதுரை, அது வட மதுரா. அந்த மதுராவினுடைய அரசனாக இருந்தவன் கம்சன். அவனுடைய தங்கை தேவகி. வசுதேவர் என்பவரை திருமணம் பண்ணி வைக்கிறான். 2 பேரையும் தேரில் கூப்பிட்டு வர்றான். அப்போ ஆகாயத்தில் ஒரு வானொலி கேட்குது. அப்போவே வானொலி இருந்ததான்னு கேட்காதீங்க, வானில் எழுந்த ஒளி வானொலி அப்படி வச்சுக்கோங்க. இவள் வயிற்றில் பிறக்கின்ற 8வது குழந்தை உனக்கு யமனாகும். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவன் என்ன பண்ணா, அவன் ஏற்கனவே கொடியவன். உடனே என்ன செஞ்சிட்டான், கோபம் கொண்டு வாள் எடுத்து தங்கையை வெட்ட போனான். அப்போ அவர் தடுத்தார், வசுதேவர் தடுத்தார். இது தப்பு, ஒரு வார்த்தையை நம்பிக்கொண்டு செய்யலாமான்? அப்படித்தான் குழந்தை பிறக்கும்னு சொல்ல முடியுமா? 8வது குழந்தைன்னு வேறு சொல்கிறாங்களே. அப்படின்னா சரி, 2 பேர்த்தையும் ஜெயிலில் போட்டாட. இப்போ அழைச்சி ஒவ்வொரு குழந்தை பிறக்க 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 கொண்டுக்கிட்டே இருக்கான். அப்போ கூட அவர் வசுதேவர் கேட்குறாரு, ஏப்பா 8வது குழந்தை தானே கொல்லும்னு சொன்னாங்க, ஏன் முதல் குழந்தையெல்லாம் கொள்கிற? அப்படி இல்லை, 8 குழந்தைய நிப்பாட்டு, இங்கிட்டிருந்து என்னென்னா அது 8, அங்கிட்டிருந்து என்னன்னா இது 8, அதனால் நான் எல்லாத்தையும் கொள்வேன். அந்த முதல் குழந்தையை கொன்ன உடனே வசுதேவர் சொல்கிறாரு, இவனுக்காகவே 8 குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், நாம் தியாகம் செய்ய காத்திருக்க வேண்டும். 7 குழந்தைகளை நாம் இழந்தாலும் பரவாயில்லை, கண்ணன் கம்சனை அழிக்க வேண்டும் என்கிறார். அதன்படி 7வது குழந்தை பலராமன் கர்ப்பத்திலேயே மாற்றப்படுகின்றார். 8வது குழந்தையாகிய கண்ணன் ஆவணி மாதத்தில் மழைக்காலத்தில் தேய்பிரையினுடைய 8ஆம் நாளில், அதாவது பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சப்தமி, அஷ்டமி, ஒன்றும் இல்லை, எண்கள் தான், அது வடமொழியில் சொல்கிறோம், அவ்வளோதான். 8ஆம் நாள் பிறக்கிறார். அப்படி பிறக்கிறப்ப என்ன செய்கிறாருன்னா, அந்த குழந்தைய அவன் கொல்ல வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை சொல்லுது, என்னை கொண்டு போய் ஆயர்பாடியில் நந்தகோபனும் தேவகி இவங்க இருக்காங்க, யசோதை, அவர்கள்ட்ட கொண்டு விட்டுட்டு அங்கே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அதை கொண்டு வந்துருங்கிறப்ப அறையிலிருந்து எப்படி கிளம்புவோம் அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ நீங்கள் என்னை கொண்டு போங்கன்னு அந்த குழந்தை சொல்லுது. அந்த குழந்தையை தூக்கி இப்படி தலையில் வச்சுக்கிட்டு போகிறாரு. கதவுகள் திறக்கின்றன. காவலர்கள் மயங்கி விழுகிறார்கள். யமுனை ஆற்றிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. ஆனால் அந்த வெள்ளம் ரெண்டாக பிளந்து வழி கொடுக்கின்றது. ஆதிசேஷன் குடைப்பிடிக்கிறார். அங்கே போய் அந்த குழந்தையை வைத்துவிட்டு இந்த குழந்தையை கொண்டு வர்றாங்க. அது ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தை இங்கே வந்துடுது. குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு கம்சன் ஓடி வந்தான். ஓடி வந்து அந்த குழந்தையை இவங்க அது பெண் குழந்தைன்னு சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. அப்படி காலை பிடிச்சி என்ன செஞ்சான், தரையில் அடிக்க போனான். அந்த குழந்தை ஆகாயத்தில் அப்படி கிளம்பி மகாமாயை என்கின்ற துர்க்கையாக மாறி, அடே கொடியவனே, உன்னை கொல்வதற்காக 8வது குழந்தை பிறந்து விட்டது. இப்போ நானே உன்னை கொண்டிருப்பேன். நீ என்னுடைய தலைமுடியவோ கையவோ பிடிச்சிருந்தேன்னா நானே உன்னை கொண்டிருப்பேன். ஆனால் நீ என் காலை பிடிச்சிட்ட, அதனால் நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அது மறைஞ்சிருச்சான். அந்த கண்ணனை கொல்வதற்கு கம்சன் எவ்வளோ முயல்கிறான். ஆனால் கண்ணன் எல்லா வகையான செயல்பாடுகளையும் செய்து கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்து, அதே போல் அந்த பாம்பு ஒன்று 5 தலை நாகம் காளிங்கன் என்ற பாம்பு, அது துஷ்டத்தனமாக நல்லவர்களை அழித்தது, அதனையும் கொன்று, பூதகி என்ற அரக்கியை கொன்று, தன்னை கொல்ல வந்து அனுப்பிய அந்த மாமனாகிய கம்சன் அனுப்பிய அத்தனை அசுரர்களையும் கொன்று, முடிவிலே கம்சனையும் வீழ்த்தி மதுரா நகரை தன்னுடைய உரிமையாக்கி கொள்ளுகிறார் கிருஷ்ண பரமாத்மா. பிற்காலத்தில் துவாரகையை உருவாக்கி அதனுடைய அரசனாக மாறுகிறார். அவர்தான் பாரத போர் முடித்தார், பகவத்கீதையை நமக்கு கொடுத்தார். கண்ணபெருமானுடைய பெருமைகளை இன்றைக்கும் உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. கோகுலாஷ்டமியை ஒட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருக்கோட்டியூர்லாம் போய் பார்த்தீங்கன்னா, கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான்னு பாரதி பாடுற மாதிரியான அந்த அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். எங்கே பார்த்தாலும் அந்த உரிகள் வச்சு அதை அடிப்பாங்க, வழுக்கு மரம் ஏறுவாங்க, எல்லா வகையான விளையாட்டுகள் நடக்கும். கண்ணன் மக்களோடு கலந்த ஒரு கடவுள். இன்னும் சொல்கிறதா இருந்தால், தொல்காப்பியத்தில் சொல்லப்படுற கடவுளர்களில் கண்ணனும் ஒருவன். அதுவும் முல்லை நிலத்து ஆயர்பாடி கண்ணனாக அவன் தோன்றுகின்ற அந்த அருமை இன்றைக்கும் போற்றப்படுகின்ற ஒன்று. எல்லா யுகத்துக்கும் உரிய கடவுள் கண்ணன். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.